ஹீரோயின் பேர் வந்து அலி. அவ வந்து கத்திக்கிட்டே ஓடுறா. அவ பின்னாடி ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படியே அவளுக்கு ட்ரக்ஸ் மாத்திரையெல்லாம் பயங்கரமா குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி போய் ஒரு கார் முன்னாடி விழுகுறாங்க. அப்படியே உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. நம்ம ஹீரோ பேரு கான். அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. கரெக்ட்டா பாடி கார்ட்ஸ கூப்பிட்டு, "அந்த பொண்ண அந்த பக்கம் தூர தூக்கி போடுங்க" அப்படின்னு சொல்றாப்ல. ஹீரோயின் வந்து, "சார் ப்ளீஸ் சார், நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் நர்வஸா நிக்கிறத பார்த்துட்டு, அதுக்குள்ள அந்த 2 பேர் வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போக, இங்க வந்து நம்ம ஹீரோ அடிச்சுட்டு அப்படியே இருக்கிறப்போ, இங்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் போதை ஏறுனதுனால, நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. "உனக்கு கிஸ் பண்ணவே தெரியலம்மா, நான் சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அப்படியே அவங்க ஒன் நைட் ஸ்டாண்ட் மாரி இருந்துடுறாங்க. ஹீரோயின் கிளம்பி வெளிய போறச்ச, அப்போ அவங்க பாடிகார்ட் வந்து ஒரு கார்டு குடுத்து, "இல்ல மில்லியன் கணக்குல காசு இருக்கு. எங்க பாஸ் உன்கிட்ட குடுக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் சொல்றா, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உன் பாஸ் கிட்ட தேங்க் யூ சொன்னேன்னு சொல்லிடு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோக்கு ஹீரோயின் நெனப்பாவே இருக்கு. அவ எங்க இருந்தாலும் அவள கண்டுபிடிங்க. எனக்கு அவ வேணும் அப்படின்னு சொல்றதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டுருக்கப்போ, வேலைக்காரம்மா சொல்றாங்க, "உங்க பையன பயங்கரமா அடிக்க போறாங்க. சீக்கிரம் வாங்கன்னு" சொல்றப்போ, ஹீரோயின் ரொம்ப பதறி போய் அப்படியே போறா உள்ளக்க. ஹீரோயினுக்கு பையன் இருக்கு. அப்படியே அவங்க சித்தி ரொம்ப கொடூரமா, "எவ்ளோ தைரியம் இருந்தா என் பையன நீ எதிர்த்து பேசியிருப்ப. உன்ன அடிச்சு கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "வேண்டாம் சித்தி, என் பையன அடிக்காதீங்க. அவன் ரொம்ப பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "அம்மா, உங்கள பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்கம்மா. என்னால கேட்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கதறி கதறி அழுக, என் ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. சித்திக்காரி சொல்றா, "இவங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைங்க. இவங்களுக்கு சாப்பாடு தண்ணியே குடுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணப்பா, அண்ணனுக்கு பொண்ணுன்னு சொன்னா, இவன் ஹீரோயின் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணி குடுக்குறான். அலியா அந்த பொண்ணு பேரு. "நல்லா இருக்கா" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ கிட்ட பாருன்னு சொல்றப்போ, ஹீரோ பார்க்க மாட்டேங்கிறான். இது மாரி, "அப்பா எங்கம்மா இருக்காரு" அப்படின்னு சொன்னா, "அப்பா மிகப்பெரிய ஆள்ப்பா. கண்டிப்பா ஒரு நாள் அப்பாவ கிட்ட உன்ன கூட்டிட்டு போறேன்னு" அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து ஒரு கிளப்ல இருக்கப்ப கூட நம்ம ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு அவனுக்கு. அப்ப அவங்க சித்தி வந்து சொல்றாங்க, "நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. ஷென் குடும்பத்துல நீ வாக்கப்பட போற. அதனால இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நீ வெளிய வா" அப்படின்னு சொல்றப்போ, "இதெல்லாம் முடியாது. இத நான் பண்ண மாட்டேன்னு" சொல்றப்போ, "இது மாரி நீ பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா உன் பையன கொன்னுடுவேன்" அப்படின்ற மாரி இவங்க மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் ஷென் ஃபேமிலி, ஹீரோ ஃபேமிலி தான். அப்படியே வந்து ஹீரோவுடைய அண்ணன் வந்து கோமால இருக்காப்ல. அவருக்கு தான் வந்து நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணி குடுக்க போறாங்க. பணக்கார வீட்டு பொண்ணு எல்லாமே உங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. இந்த ஏழை வீட்டு பொண்ணு தான் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றப்போ, "சரி நடக்கட்டும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. "என்ன விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றப்போ, அப்பா வந்து கெஞ்சுறாரு, "தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓட, "இது மாரி சித்திக்காரி புடிங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் புடிக்க, ஹீரோயின் போய் கரெக்ட்டா நம்ம ஹீரோ கிட்ட போறா. நம்ம ஹீரோ அப்படியே டச் பண்ணதுமே, அவன் இருட்டுல இருக்கான். அந்த இருட்டுல பார்க்குறப்போ, "நீதானா?" அப்படின்ற மாரி அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுது. சரி லைட்ட போடு முனையே. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அப்படியே டர்ன் பண்ணிடுறா. சித்திக்காரி டோர ஓப்பன் பண்ணவுமே நம்ம ஹீரோ மூஞ்சிய பார்க்கல. "நீ என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பட்டாவ எடுத்து அவங்க மூஞ்சில போட்டு விடுறனால ஹீரோ பார்க்க முடியல. "இவங்க தான் உங்க சிஸ்டர் இன் லா" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ அப்படியான்னு கேட்குறான். இங்க வந்து சித்திக்காரி சொல்றா, "ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லன்னு வச்சுக்கயேன், உன் பையன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம். நீ போய் அங்க நாங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்தா தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோயினோட குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துட்டு இருந்திருப்பா. இப்ப ஹீரோ நெனைக்கிறான், பணத்துக்காக இந்த பொண்ணு என்ன வேணா செய்வா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கொஞ்சம் தப்பா நெனைக்கிறான். அப்படியே அந்த செரிமனிலாம் நடக்குது. மேரேஜ் செரிமனி. அப்படியே ஹீரோயின் வரப்போ எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க. இவ வந்து கோமால இருக்க ஒரு ஆள கல்யாணம் பண்ணிக்க போறா. இது சரியான பண திமிரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின பார்த்து தப்பு தப்பா நெனைக்க, "என் பையனுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனைச்சிட்டு இருக்கா. அப்படியே கல்யாணம் நடக்க போகுது. அப்போ வந்து எல்லாரும் பேசுறாங்க, "இவளுக்கு இவளுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே 5 வயசுல ஒரு பையன் இருக்கானா" அப்படின்னு பேசுறப்போ, "ச்சீ, இவ்ளோ கேவலமான பொண்ணா என் பையனுக்கு பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெரிய ரகளையே நடக்குது. அவள பயங்கரமா கேவலமா பேசுறாங்க. "என் பையன அப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "என் கல்யாணத்துக்கு வந்து நீ லாயக்கு இல்லாதவ என் குடும்பத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மாமியார் வந்து ஹீரோயின போட்டு அடிக்க, திட்ட இப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க "அட்லீஸ்ட் உங்க வீட்ல உங்க மயனுக்கு ஒரு வேலைக்காரியாவது வச்சுக்கோங்க" அப்படின்ற மாரி ரொம்ப தலைகுறைவா பேசையில, எங்க கல்யாணம் நிக்கிற மாரி இருக்கு. ஹீரோ வந்து, "இதுவரைக்கும் கல்யாணம் வந்துருச்சு. அதனால கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட வேணாமா, கல்யாணத்த நடத்தி வச்சிடலாம்" அப்படின்னு சொன்னோனே, இங்க எல்லாருக்கும் குஷியா போகுது. அண்ணனுக்கு பதிலா நம்ம ஹீரோவே வந்து இது மாரி வந்து ஒரு ஒரு பேக்கப்பா நின்டு அந்த கல்யாணத்த அப்படியே வந்து பண்றாங்க. நான் வந்து அவங்க அண்ணனுக்கு தான் பண்ணி வைக்கிறாப்ல. அப்படியே பண்ணி வச்சுட்டு, "இந்த மாரி மூஞ்சிய பார்க்குறீங்களான்னு?" சொல்லி கேட்டா, "இந்த கேவலமான பொண்ணு மூஞ்சிய நான் பார்க்க விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து தப்பு தப்பா நெனச்சிருக்கான். குழந்தை இருக்கு, காசுக்கு தான் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு, இங்க வந்து ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு, அவன் பார்த்தா கோமால படுத்துட்டு இருக்கான். "இது மாரி நீ அவன ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணும். அதுக்காக தான் அவன கூட்டிட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்ல, இங்க வந்து ஹீரோயின் கால் பண்ணி அவங்க சித்தி கிட்ட சொல்றா, "என் பையன விட்டுருங்க. நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல" அப்படின்னு சொல்றப்போ, "நீ வந்து எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். அப்பதான்
தான் பையன விடுவேன்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ரூம்குள்ள வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் தேடிட்டு இருக்கா. அவளுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோவ அவ பாத்துடுறா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. அன்னைக்கு வந்து நம்ம ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தது இந்த பையனோட தான் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு இப்ப தெரிய வருது. இவனுடைய அண்ணன தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோமா? இது என்னடா கடவுளே! என் வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து உள்ளக்க என்டர் ஆறான். இத பார்த்த ஹீரோயின் ரொம்ப பதறி போறா. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மாஸ்க் மாரி வந்து அவளோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இத மாரி நின்னுட்டு இருக்கா. "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறப்போ, "இது மாரி மூஞ்சில ஒரு அலர்ஜி வந்திருக்கு. அதான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். வீட்டுக்கு புதுசுனால எனக்கு போறதுக்கு வழி தெரியல. அதனால உங்க ரூம்குள்ள தெரியாம வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றப்போ, "எங்க அண்ணன நல்லபடியா பார்த்துக்கணும். ஏதாவது ஏடாகூடமா ஆச்சு உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பயங்கரமா மிரட்டுறப்போ, "கண்டிப்பா உங்க அண்ணன வந்து நான் நல்லபடியா பார்த்துக்கிருவேன். நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு தப்பிச்சோம் பொழச்சோன்னு அவ ரூம்க்கு ஓடி போயிடுறா. ஹீரோயின் ஒரு வேள அவன் நம்மள மறந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோ கேட்குறான், "அந்த பொண்ண நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல சார் கண்டுபிடிக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுடைய கார கிராஸ் பண்ணி போறா. அப்படியே நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா பார்க்குறப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின பார்த்துடுறாரு. அவருக்கு கொஞ்ச நேரம் நம்பவே முடியல. உடனே வந்து கார டக்குன்னு நிப்பாட்ட, இங்க ஹீரோயின் பதறி போய் இன்னொரு கார் மேல இடிக்க, அந்த கார்காரன் ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரப்போ, ஹீரோ யாரடா திட்டுறன்னு சொல்லிட்டு அடிக்க, நம்ம ஹீரோயின தர தரன்னு இழுத்துட்டு போறான் நம்ம ஹீரோ. "கிடைச்சிட்டியா? வாடி இன்னைக்கு தக்காளி சட்னி தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ஹோல்ட் பண்ணிட்டு விடவே மாட்டேங்கிறான். அவ கத்திட்டு இருக்கா, "விடு விடுன்னு" சொல்லிட்டு, என்னை வந்து தேட வச்சுட்டு நீ இத்தன நாளா எங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸா பேசுறப்போ, நம்ம ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அண்ணன் ஒய்ஃப் இல்லையா? ஹீரோயின கிஸ் பண்ண ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுறா. "என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஃபைனலி நீ எனக்கு கிடைச்சிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கிஸ் பண்ண, இது மாரி அவன் கல்யாணம் பண்ணப்போ, தான் அண்ணன ஒழுங்கா பார்த்துக்கணும்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து ஹீரோயின் ஓட பார்க்க, நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி கொண்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு, இது மாரி ஹீரோயின் ஃபோன எடுத்துட்டு WeChat நம்பர வந்து ஷேர் பண்ணிக்கிறான். "நீ எங்கேயும் என்கிட்டருந்து தப்பிச்சு போக முடியாது." அப்படின்னு சொல்றப்போ, "சரி உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? சரி நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா. "நீ எங்க போயிடுறன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். இங்க ஒரு பார்ட்டிக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா, ஷென்விட் சார்பா. அப்ப நம்ம ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணி, "நீ எங்க இருக்க? எனக்கு லொகேஷன் சொல்லு. உன்கிட்ட நான் பேசணும்." அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அட்டெண்ட் பண்ணி, "ஏன்டா என் உசுர வாங்குற? உனக்கு சொன்னா புரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "ஃபைனலி என் காலுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்ட." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, "நீ எங்க இருக்க சொல்லு, நான் இப்பயே வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இது மாரி ஹோட்டல் பேர பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. "நீ அங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். இங்க வந்து நம்ம ஹீரோ வந்துடுறான். 2 புள்ளைங்க வந்து நம்ம ஹீரோயின ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க. "ஆல்ரெடி உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு குழந்தை பிறந்துருச்சு." அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் லைட்டா அடிக்க, அப்படியே அவங்க புடிச்சு நம்ம ஹீரோ மேல தள்ளி விட, என்ன செட்யூஸ் பண்றியா நீ? தயவு செய்து போய் தொல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புடிச்சு தள்ளி விட, "இப்ப ஏன் இப்படி நிக்கிற? என்ன செட்யூஸ்லாம் பண்ணணும்னு நினைக்காத. நான் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நீ ரொம்ப கீழ்த்தனமான பொண்ணு." அப்படின்னு ஹீரோவும் அசிங்கப்படுத்தி பேச, "உன் மூஞ்சிய நிமிர்ந்து காமி எனக்கு." அப்படின்னு இங்க ஹீரோ சொல்றான். "நான் ஒண்ணும் உன் அழகுல ஒண்ணும் மயங்கிட மாட்டேன்." அப்படின்னு சொல்றச்ச நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, மாஸ்க் போட்டுட்டு அப்படியே பார்க்குறா நம்ம ஹீரோவ. எப்ப ஆன்டி திட்டுறாங்க, "எதுக்காக நீ வந்து மாஸ்க் போட்டுட்டு இது மாரி இருக்க? பார்ட்டில யாராவது மாஸ்க் போடுவாங்களா? அறிவு கெட்டவளே." அப்படின்னு சொல்றப்போ, "இது மாரி எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு. சளி பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது இல்லையா?" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, ஹீரோ பாட்டுல வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறான். "இது மாரி நீ என்ன செட்யூஸ் பண்ண பார்க்குற. எதுக்கு வந்து நீ இப்படிலாம் பண்ற? இவ்வளவு கீழ்த்தனமான பொண்ணா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "நான் அந்த இன்டென்ஷன்ல இல்லவே இல்ல. உங்க ஃபேமிலிய வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல. அது போக உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு இல்ல. வார்த்தைய அளந்து பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறப்போ கரெக்ட்டா நம்ம ஹீரோ வரான். கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் மாஸ்க்க போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கிறா. இவன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஹீரோவும் கண்டுக்கிறாம ஏறிட்டு இருக்கப்போ, லிஃப்ட் திடுதிப்புன்னு வந்து ஆடுது. ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழ விழுக, இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பதறி போகுது. இது மாரி "என்னடா ஆச்சு இவனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கனால தான் நம்ம பையனுக்கும் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கொஞ்சம் கம்ஃபோர்ட் பண்றதுக்காக ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி அவன் காத்தோட்டமா வச்சுட்டு இருக்கான். அவனால பிரீத் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் மூச்சு குடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயி அப்படியே முழிச்சு பார்க்குறப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட மூஞ்சி நல்லாவே தெளிவா தெரிஞ்சிடுது. "நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிட்டு, "இது மாரி உன்ன நான் கண்டுபிடிச்சுட்டேன். நீ எதுக்காக என்ன இப்படி வெறுக்கிற? என்ன ஏன் இப்படி அலைய விடுற உன்னை தேடி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் மௌனமா இருந்துட்டே, "என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "உன்ன எப்படி நான் மறப்பேன்னு" சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின லைட்டா கடிச்சிடுறான். அப்படியே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ ஃபோன்ல இருக்கு. அத கொஞ்சம் நம்ம ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்து தேவையானதெல்லாம் காப்பி பண்ணிட்டு, இது மாரி ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா நல்லா தான் இருக்கான். அவன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு டக்குன்னு முழிப்பு வந்துட்டு, "நீ எங்க போற?
இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் பக்கத்துல போனா ஹக் பண்ணிட்டு, "நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதனால தான் லிஃப்ட்ல நீ வந்து உயிர காப்பாத்திருக்க. நீ காப்பாத்தலன்னா நான் இறந்தே போயிருப்பேன்." அப்படின்னு சொல்லி இவன் பேசுறான். "இனிமே என்னை விட்டு நீ எங்கேயும் போக்கூடாது." அப்படின்னு இவன் சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "இது மாரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அது போக எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு." அப்படின்னு சொன்னா, "பாய் ஃப்ரெண்ட் இருந்தா பிரேக்கப் பண்ணிடு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டிவோர்ஸ் பண்ணிடு. நீ எனக்கு கண்டிப்பா வேணும்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் கோவப்பட்டு சொல்றா, "நான் யாருன்னு சொல்லி தெரிஞ்சா கண்டிப்பா நீ இப்படி பேச மாட்ட." அப்படின்னு சொல்றப்போ, "நீ யாருன்றத எனக்கு சொல்லு. நான் தெரிஞ்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றப்போ, கரெக்ட்டா ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துடுது. உங்க சித்தி கால் பண்ணி, "டாக்குமெண்ட் எல்லாம் குடுக்கலன்னா உன் பையன கொன்னுடுவேன் பார்த்துக்கோ. இது மாரி வந்து டைம் ஆயிட்டே இருக்கு." அப்படின்னு சொல்றப்போ, இவ பதறி போய், "எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொன்னா, "உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. அத நான் சால்வ் பண்றேன். நீ ஏதோ ப்ராப்ளத்துல இருக்க மாரி இருக்கே." அப்படின்னு சொல்லி கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி. நான் வந்து கிளம்புறேன். நாளைக்கு வந்து நம்ம டேட் பண்ணலாம். இது மாரி நான் சொல்ற இடத்துக்கு வந்துடுங்க." அப்படின்னு சொல்றப்போ, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே நம்மள ப்ரப்போஸ் பண்ண தான் கூப்பிடுறா போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். மாமியார் வந்து ஹீரோயின் மேல செம்ம கான்ல இருக்காங்க. ஹீரோயின் சொல்லாம போயிட்டான்னு சொல்லிட்டு, "இது மாரி குடும்ப மானத்தையே நீ வாங்கிட்டியே, எங்கடி போன?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ஹீரோயின் கழுத்துல தழும்பு இருக்கு. ஹீரோவால தான் அப்படி ஆயிருக்கும். "யார் கூடடி போன சொல்லுடி" அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல அத்த என்ன மன்னிச்சிடுங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல." அப்படின்னு சொல்றப்போ, "அப்புறம் எப்படிடி உன் கழுத்துல தழும்பு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சவுக்க வச்சு செம்ம அடி போட்டு அவள அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணால முடியவே இல்ல. ஹீரோ வந்தோனே, "என்னம்மா பண்றீங்க? இப்படி அடிச்சு அடிச்சு அவள கொன்றாதீங்கன்னு" சொல்றப்போ, "இவ யார் கூடயோ போயிட்டு வந்திருக்காடா. அது கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. கேட்டா சொல்ல மாட்டுக்கா. நம்ம குடும்ப மானத்த வாங்கிட்டாடா. உண்மைய சொல்ற வரைக்கும் இவள விடமாட்டேன்னு" சொல்றப்போ, ஹீரோயின் நான் ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குனு ஹீரோக்கு கோவம் வந்துட்டு அப்படியே புடுங்கிடுறான். "என்னம்மா பண்றீங்க? அடிச்சு இங்கேயே கொன்ற போறீங்களா அவள?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இத மாரி மேட்ஸ வந்து "இவள தூக்கிட்டு போங்க" அப்படின்னு சொல்றப்போ போய்க்கிட்டு இருக்கா. கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து கழுத்துல அவன் வந்து அந்த கடிச்ச தழும்பு வந்து இருக்கு. அத பார்த்த ஹீரோ, "ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அந்த கழுத்துல அந்த தழும்ப பார்க்குறான். அத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வருது. லிஃப்ட்ல வந்து இவ தான் நம்ம கூட இருந்திருக்கான்னு சொல்லிட்டு, அவன் கொஞ்சம் மயக்கமா இருந்திருப்பான் போல இருக்கு. அப்படியே ஹீரோயின் மூஞ்ச நிமிர்ந்து வந்து இப்ப தான் பார்க்குறான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தோனே, "நீதானா? என்னால நம்பவே முடியல." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் அப்படியே பேச முடியாம பயங்கரமா தடுமாறுறா. "இது மாரி நீ அலி தான?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "நீ பயங்கரமா என்கிட்ட கேம் ப்ளே பண்ணியிருக்க. உன்ன சும்மா விடமாட்டேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "நீங்க வந்து கிண்டல் பண்ணாதீங்க." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு வந்து லிஃப்ட்ல என் கூட யார் இருந்தான்றது எனக்கு இப்பயே தெரியணும் அப்படின்னு அசிஸ்டன்ட்ட சொல்றப்போ, "இது மாரி வந்து அந்த அலின்ற பொண்ணு தான் இருந்தா. அவ தான் உங்க கூட க்ளோஸா இருந்தா. அவ தான் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்திருக்கா உங்க கூட." அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்படியே தர தரன்னு ஹீரோயின தான் ரூம்க்கு கூட்டிட்டு போறான். அப்ப அம்மா சொல்றாங்க, "அடிச்சு கிடிச்சு கொன்றாதடா." அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை தெரியாம அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா போயிட்டு, "என்னால நம்பவே முடியலடி. நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இத்தன நாளா என் கூடயே இருந்துட்டு, என் கூட கண்ணாம்பூச்சி நீ விளையாண்டுருக்க. 5 வருஷமா உன்ன தேடிட்டு இருக்கேன். ஆனா நீ வந்து அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு தான் நெனச்சிட்டு இருக்க. அதுக்கும் மேல நான் உன்ன ரொம்பவே விரும்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என் உயிர தான் காப்பாத்த வந்தேன்னு சொல்லி நெனச்சேன். ஆனா அந்த டாக்குமெண்ட் தான் உனக்கு முக்கியமா போயிடுச்சுல்ல. எனக்காக நீ வரலல. என் உயிர காப்பாத்தணும்னு நீ நெனைக்கலல." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. "சாரி, நான் உங்கள காப்பாத்தணும்னு தான் நெனச்சேன். எனக்கு டாக்குமெண்ட் தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுக, இங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு, "இந்த மாரி போன்ஸுக்கு ஒண்ணும் ஆகல. ரொம்ப அடிபட்டுருக்கு. கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா." அப்படின்னு சொல்றப்போ, "இவ எப்பவளே எதுக்காக இவ என்னோட சிஸ்டர் இன் லாவா ஆனா? நான் எதுக்கு இவள தேர்ந்தெடுத்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். காலையில ஆனோனே அவங்க அம்மாட்ட சொல்றான், "நீங்க வந்து மருமகளுக்கான ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் வந்து குடுக்கணுமா அவளுக்கு." அப்படின்னு சொல்றப்போ, "வந்து சாப்பிடுமான்னு" அவங்க ரொம்ப மதிப்பா பேசுறாங்க. "டேய், உனக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணணும்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு கிடைச்சாளா? அவள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு பேசுறப்போ, "இது மாரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா." அப்படின்ற மாரி இவன் சொல்றான். "என்னப்பா செய்றது? இந்த காலத்து பொண்ணெல்லாம் பங்க்சுவாலிட்டியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அம்மா உனக்கு வேற பொண்ணு பார்க்கட்டுமான்னு சொல்லி கேட்டா, "கண்டிப்பா பாருங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின முறைச்சு பார்த்துட்டு கிளம்ப, இங்க ஹீரோயின் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து உடம்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப டேக் கேர் பண்றத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே பொங்குது. ஹீரோயினுக்கும் கோமால இருக்க அவங்க அண்ணனுக்கும் எந்திரிச்சா தான் கல்யாணம் ஆகும். அதுவரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகல. சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இது மாரி என் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் போறா. ஹீரோ எடுத்த உடனே என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தது. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் வேற எதுவும் இல்லல, "நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறப்போ, ஹீரோ அப்படியே டைட்டா நம்ம ஹீரோயின செவுத்துல தள்ளி ஹோல்ட் பண்ணிட்டு, "நீ எதுக்கு ரொம்ப பொறுப்பான ஒரு மருமகளா இருக்க? நான் சொன்னதுக்காக எங்க அண்ணன அவ்ளோ பார்த்துக்கிற. நீ வந்து ரொம்ப பொறுப்பா இருக்க. அது பார்க்கையில தான் எனக்கு கோவமா வருது. எதுக்காக எங்க அண்ணனுக்கு நீ வந்து மனைவியா போக போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்றப்போ, ஹீரோயின் அப்படியே தட்டி விட்டுட்டு போறா. நம்ம ஹீரோ சும்மாவே விடல. நம்ம
நம்ம ஹீரோயின் நீ இப்ப என்ன தாண்டா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஹீரோ கிஸ் பண்ண போறான். கரெக்ட்டா அம்மா வந்து என்னடா உள்ளக்க ஒரு பொண்ணு சத்தம் கேட்குது. கதவ தொறன்னு சொல்றப்போ, என்ன கதவ தொறக்கவா? அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறப்போ, வேண்டாம் வேண்டாம் அது மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொன்னா, நீ சைலண்டா இரு. நான் கதவ தொறக்க மாட்டேன். அது உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின கிஸ் பண்ண, எங்க ஹீரோயின் அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுட்டு போடா பொறுக்கி பயலே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. இங்க பார்த்தா பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஹீரோயின் பார்க்க வந்திருக்கா. ஒண்ணும் இல்லப்பா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீ நல்லா இருப்ப. அப்படியே சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டா மயக்கம் போட்டு பையன் விழுந்துடுறான். டாக்டர் சொல்றாரு லிவர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு வந்து ரத்த சம்மந்தப்பட்ட ஆளு தான் தேவைப்படும். அந்த லிவர்ல இருந்து ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எந்த எடுத்துக்கோங்கன்னு சொன்னா, இல்லையேம்மா அவனுக்கு பி பாசிட்டிவ் இது மாதிரி உங்களுக்கு ஏ பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு சொல்றப்போ, ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்போ, டாக்டர் யாருன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றப்போ ஹீரோவோட ஞாபகம் வருது. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் டாக்குமெண்ட் எடுத்திருப்பா இல்லையா, அதை வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டா சித்தி கிட்ட. இப்ப ஹீரோக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. ஹீரோயின் தப்பு பண்ணலன்றது ஹீரோ புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கால் பண்ணி இது மாதிரி உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்தோடனே இது என்னோட பையன், இவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க மாதிரி அவனோட பிளட் டைப்ல இருக்க ஆள் வந்து தேவைப்படுது. நீங்க பெரிய பணக்காரவங்க இல்லையா அப்படின்னு சொல்றப்போ, இது மாதிரி எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்றப்போ, உங்களுக்கும் என் பையனுக்கும் ஒரே பிளட் தான் அப்படின்னு சொன்னோடனே இங்க ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த பையன் வந்து அவனோட பையன் சொல்லிட்டு, அப்பனா இந்த மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். இங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, நானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ, உங்க அம்மாட்ட போய் கேளுங்கன்னு ஹீரோயின் சொல்றா. பரவாயில்ல என்ன ஆனாலும் அந்த பையனுக்கு நான் தான் குடுப்பேன். நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த பையன் வந்து சேஃப்டியா உனக்கு வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்து ஹீரோயின் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நல்லபடியா ஆப்ரேஷன் வந்து நடந்து முடிஞ்சிடுது. எனக்கு வந்து லிவர்ல ப்ராப்ளம் வந்து ஹெல்ப் பண்ண அங்கிளுக்கு நான் எல்லாமே வந்து பெரிய ஆளாகி நான் ரீபே பண்ணுவேமான்னு சொல்லிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். டேய் நான் உன் கூட தான்டா இருக்க போறேன். உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல அப்படின்னு சொல்றப்போ, அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. ஹீரோ வந்து ஒண்ணும் பயப்படாத உன் கூட நான் இருப்பேன். உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, பையன் தூங்கிடுறான். ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் போறா. அப்ப நம்ம ஹீரோ கைய பிடிச்சு உட்காந்துட்டு, எத்தன நாள் வந்து இந்த விஷயத்த மறைக்க போற? என்கிட்ட இருந்து என் குழந்தைய மறைச்சிட்ட. எனக்கு இவ்ளோ பெரிய சந்தோஷத்த குடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பையன்கிட்ட எப்ப நான் அவனுடைய அப்பான்னு சொல்லிட்டு நீ சொல்ல போற? எத்தன நாள் இது சீக்ரெட்டா நீ வச்சுக்க போற? அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா வந்து தான் அத்தை கிட்ட இருந்து ஒரு கால் வருது. வீட்டுக்கு வா சீக்கிரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயின் கிளம்ப போறா. ஹீரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா வந்து அந்த பையன் எந்திரிச்சிடுறான். எனக்கு டவுட்டா இருக்கு அங்கிள் ஒருவேளை நீங்க தான் எங்க அப்பாவோ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா நான் தான்டா உன் அப்பா அப்படின்ற மாரி சொல்றப்ப அம்மாவும் ஒத்துக்கிறா. எனக்கு அப்பயே தெரியும் நீங்க தான் எங்க அப்பாவா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அப்பான்ற மாரி அவன் கூப்பிடுறான். அப்படியே இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஃபார்ம் ஆயி ரொம்ப ஹாப்பியா இனிமே நம்ம இருக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, அம்மா கால் பண்ணி இது மாரி அண்ணன் எந்திரிச்சிட்டான்டா அப்படின்னு சொன்னோனே, இங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கும் ஷாக்கு. இது மாரி அவன் குத்துக்கல்லு மாரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்தோனே, "இவ தான்ப்பா உன் மனைவி. இவ வந்து உன்னை நல்லாவே பார்த்துக்கிட்டா, டேக் கேர் பண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "ஓ! ரொம்ப பார்க்க அழகா இருக்கா" அப்படின்னு சொல்றப்போ, "சீக்கிரமா உனக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், "இவ வந்து என்னுடைய ஆளுமா. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ண பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அவ இவ தான். எங்களுக்கு குழந்தை கூட இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, எங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "அது எப்படி நீ உன் அண்ணன் ஒய்ஃப வந்து இப்படி சொல்ல போச்சு?" அப்படின்னு சொல்றப்போ, "அதெல்லாம் தெரியாதும்மா. நான் வந்து இவள தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்" அப்படின்னு சொல்றச்ச, அண்ணனே சொல்றான், "அம்மா விடுங்கம்மா. நான் கோமாலேருந்து இப்ப தான் வந்திருக்கேன். என் தம்பி சந்தோஷமா இருந்துட்டு போறான். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது" அப்படின்னு சொல்றதுனால, அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பேரனும் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படியே ஹீரோயின் தியேட்டர் போறப்போ, அவங்க பையன் பின்னாடி இருந்து வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறான். நம்ம ஹீரோ அப்படியே சொல்லிட்டே வரான். 28 வயசு பொண்ணு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என் லைஃப்ல இவ்ளோ ஒரு சந்தோஷத்த குடுப்பான்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. என் வாழ்க்கை ஃபுல்லா இனிமே உன்ன சந்தோஷமா பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மாரி பல ப்ராமிஸ் ஹீரோயினுக்கு பண்ணிட்டு, அவன் பையனோட சேர்ந்து அப்படியே மோதிரத்த குடுத்து, "இது மாரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி மோதிரத்தையும் போட்டு விட, இங்க பையன் ரொம்ப குஷியாக அப்படியே அவங்க எல்லாம் ஒண்ணா ஒரு ஃபேமிலியா நிக்கிறதோட இந்த மூவி இங்க முடியுது. மூவி நல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் ஒண்ணு பண்ணிடுங்க. இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான மூவி இருக்கு. வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெறைய மூவிஸ் வந்து இந்த சேனல்லே போடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய வீடியோஸ் பார்க்கலாம்.